தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். கனடாவில் இருக்கிற ஈழத்தமிழர் ஒருவரை ஏமாற்றி பல கோடி பெறுமதியான பணத்தை மோசடி செய்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் ஒருவர். அந்த மோசடியை அவர் எவ்வாறு மேற்கொண்டார் என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்கள் முதல்வாரின்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற, அதாவது குறிப்பாக சுன்னாகத்தில் இருக்கிற 27 வயது நிரம்பிய நபர் ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், என்னுடைய காணி ஒன்று நகர்ப்புறத்தை அண்டிய பகுதியில் காணப்படுகிறது, அதை நான் விற்பனை செய்ய போகிறேன் என்று கனடா நபருக்கு சொல்லியிருக்கிறார். அந்த நபரும் அந்த கதையை நம்பி ஏமாந்து இந்த நபருக்கு கிட்டத்தட்ட 1,42,00,000 ரூபாய் செலுத்தியிருக்கிறார். அது எவ்வாறு செலுத்தியிருக்கிறார்னு சொன்னால், வங்கி ஊடாகவும் உண்டியல் ஊடாகவும் அந்த குறித்த பணத்தொகையை அனுப்பியிருக்கிறார். இவர் சொல்லியிருக்கிறார், ஒரு மருத்துவர், என்னுடைய மருத்துவ மேற்படிப்புக்காக நான் இன்னொரு நாட்டுக்கு செல்ல வேண்டும், அதற்காக அவசரமாக என்னுடைய காணியை நான் விற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு மருத்துவ மேற்படிப்புக்காக புலமை பரிசில் கிடைச்சிருக்கு, அந்த வகையில் நான் இந்த காணியை வித்துட்டு நான் போகிறேன், அதனால தான் இந்த காணியை நான் விற்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த கதையை நம்பி ஏமாந்து கனடாவில் இருக்கிற நபர் ஒருவர், அதாவது தமிழர் ஒருவர், இலங்கையில், அதாவது யாழ்ப்பாணத்தில் நான் ஒரு காணியை வாங்கணும் என்று ஆசைப்பட்டு 1,42,00,000 ரூபாய் அந்த நபருக்கு அனுப்பியிருக்கிறார். பின்னர் குறித்த நபர் கனடாவில் இருந்து என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால், ஈழத்துக்கு வந்திருக்கிறார். ஈழத்துக்கு வந்த பிறகுதான் அவருக்கு தெரியும் அவர் ஒரு மருத்துவர் இல்லை, அவர் தன்னை ஏமாற்றியிருக்கிறார் என்று தெரிய வருது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீசார்கிட்ட அவர் முறையிடுறார். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள். மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அவர் ஏமாற்றப்பட்ட விடயங்கள் தெரிய வருகிறது. அதன் காரணமாக நேற்றைக்கு முன்தினம் என்ன நடக்குன்னு சொன்னா, யாழ்ப்பாணம் நகர் பகுதியை அண்டிய பகுதியில அவர் நடமாடியதை போலீசார் அறிந்து குறித்த இடத்துல போலீசார் அந்த நபரை கைது செய்யணும். கைது செய்யும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த நபர் ஒரு கார்ல வந்திருக்கிறார். அந்த காரினுடைய பெறுமதியை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 1,50 கோடி ரூபாய், அதாவது 1,50 கோடிக்கு மேற்பட்ட பெறுமதியுடைய அந்த கார்ல அவர் வந்திருக்கிறார். அதோட அவருடைய கையில கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கு. அதோட 5 தொலைபேசிகளை அவர் வச்சிருந்திருக்கிறார். அதோட கிட்டத்தட்ட 14 பவுனுக்கிட்ட அவர் அணிஞ்சிருக்கிறார். இதை எல்லாம் போலீசார் மீட்டிருக்கிறார்கள். போலீசார் இப்ப மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நபர் மக்களை ஏமாற்றி இவ்வாறு பண மோசடி செய்வதாக போலீசார் தெரிவிச்சிருக்கிறார். முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னால், தான் ஒரு மருத்துவர் என்று சொல்லி புலம்பெயர் உறவுகள்கிட்ட நான் ஈழத்தில் இலவசமாக மருத்துவம் செய்கிறேன் என்று சொல்லி நிறைய நபர்களை ஏமாற்றி இவர் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார் என்பது தொடர்பாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. மேலும் இவர்கிட்ட விசாரணைகள் நடக்குது, என்ன தவறுகள் செய்திருக்கிறார் என்பது தொடர்பாக. முக்கியமாக அந்த நபர் 5 தொலைபேசிகளை வைத்திருந்தார் என்று நினைக்கிற சமயத்திலேயே ஒரு சந்தேகம் எழுது என்று தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால், ஒரு நபருக்கு 5 தொலைபேசிகள் என்ன என்றுதான் கேட்கணும். பொதுவா இவ்வாறான சம்பவங்கள் ஈழத்துல பதிவாகி வருகிறது. முக்கியமா நீங்க புலம்பெயர் நாடுகள்ல இருந்தீங்கன்னு சொன்னால், ஈழத்துல இந்த விளம்பரங்களை பார்த்து பொதுவா அந்த வீடுகள் காணிகளை வாங்கி கொள்ள நினைப்பீர்கள். அதற்காக உங்களுடைய பணத்தை செலவிடுவீர்கள். நான் ஏற்கனவே சில காணொலிகளில் குறிப்பிட்டிருப்பேன். நீங்க வெளிநாடுகள்ல இருந்து பார்த்துட்டு இங்க அதிக விலை கொடுத்து சில வீடுகள் காணிகளை நீங்க வாங்கி கொள்கிறீர்கள். ஏன்னு சொன்னா, இப்ப இருக்கிற இந்த ஈழத்துல காணிகள் வீடுகள் தொடர்பான சரியான விலை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதன் காரணமாக நீங்க அதிக விலைக்கு வாங்குறீங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நாங்க எங்களுடைய சொந்த நாட்டில், அதாவது தாயகத்துல கட்டாயம் உங்களுக்கு ஒரு வீடு வளவு இருக்கணும் என்று ஆசைப்படுவீங்க. ஏன்னு சொன்னா, புலம்பெயர் உறவுகளாக இருந்தா இங்க நாங்க எங்களுடைய சொந்த வீட்டுல ஒரு காவது இருக்கணும் என்று நினைப்பீங்க. அதுல எந்த தப்புமே இல்லை என்றுதான் நான் சொல்றேன். ஆனா இவ்வாறான சில
விளம்பரங்களை பார்த்து ஏமாந்து போகாதீங்க என்று தான் சொல்றேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நபர் அந்த காணி ஒன்று இருக்கு என்று சொல்லி அந்த கனடாவில் இருக்கிற நபரை ஏமாத்தி இருக்கிறார். அதற்காக வந்து இவர் வந்து போலி ஆவணங்களை தயாரித்து அதன் மூலமாகத்தான் அந்த பணத்தை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நபர் வந்து போலி ஆவணங்களை தயாரித்து ஒரு ஏமாற்று அளவுக்கு வந்து இவர் செயற்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பாக தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு. முக்கியமா நீங்க ஒரு விளம்பரத்தை பார்க்குறீங்கன்னு சொன்னா அந்த விளம்பரம் தொடர்பாக சரியான உறுதிப்படுத்தலை மேற்கொண்டதன் பிற்பாடு அது தொடர்பான மேலதிக விடயங்களை மேற்கொள்ளணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுவா இந்த இடத்துல ஒரு காணி இருக்கு என்று ஒரு விளம்பரத்தை நீங்க வெளிநாடுகள்ல இருந்து பார்க்க அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா அல்லது மலிவான விலையில இருக்கு என்று நீங்க நினைச்சா உடனடியாக என்ன செய்வீங்கன்னு சொன்னா நாங்க வந்து எங்களுக்காக நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, நான் ஒரு குறித்த தொகை பணத்தை முதலே அனுப்புறேன் என்று சொல்லி சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு குறித்த தொகை பணத்தை முதலே அனுப்பி அந்த காணியை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கொள்ள நினைப்பார்கள். ஆனா அவ்வாறு செய்வதன் மூலம் சில பேர் வந்து ஏமாந்து போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது என்று தான் சொல்லணும். நீங்க வெளிநாடுகளில் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய உறவுகள் கட்டாயம் தாயகத்துல இருப்பார்கள். அவர்களுக்கு ஊடாக நீங்க சில செயற்பாடுகளை கவனமான முறையில மேற்கொள்வதன் மூலம் இவ்வாறான மோசடி சம்பவங்கள்ல இருந்து நீங்க விலகி இருக்கலாம் என்பதுதான் இந்த காணொளியுடைய கருத்து. அதோட வந்து நீங்க இவ்வாறான மோசடி சம்பவங்கள்ல மாட்டிக்கொள்வதால உங்களுடைய பணம் மட்டுமல்லாது உங்களுடைய நேரமும் வீண் விரயம் ஆகிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதோட இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். மேலும் ஒரு சம்பவம் ஒன்று இலங்கையில நடந்திருக்கு. அதாவது பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த நபர் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அதாவது லண்டன்ல இருந்து கொழும்பு வெள்ளவத்த பகுதியில இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல தன்னுடைய சொந்த வீட்டுல வந்து என்ன செய்யிருக்கான்னு சொன்னா ஒரு நபர் தங்கி இருந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு பெண் ஒருவருடன் தங்கியிருந்ததாக தகவல்கள் வெளிவருகிறது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பெண்ணின் உறவினர்கள் என்று கூறப்படுகிற 4-5 பேர் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ரூமுக்குள்ள புகுந்து அந்த பெண்ணை வெளியில அனுப்பிவிட்டு அந்த நபரை வந்து சரமாரியாக தாக்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பிரித்தானியாவில் இருந்து வந்த நபருடைய முகத்திலேயும் தலையிலேயும் வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதோட அந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய காவலாளிட்ட அந்த நபர் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். அந்த காவலாளி என்ன செய்யிருக்கான்னு சொன்னா உடனடியாக தனியார் மருத்துவமனையில அந்த நபரை அனுமதிச்சிருக்கிறார். மேலதிக சிகிச்சைகள் வந்து அந்த நபருக்கு இப்ப வழங்கப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே அந்த நபர் தாக்கப்பட்டதற்கான சரியான விடயங்கள் வெளிவரையில அந்த அவரோட கூட இருந்த நபர் யார் என்பது தொடர்பான கேள்விகள் இப்ப எழும்பி வருகிறது. அதோட மேலதிக விசாரணைகள் நடைபெறும் பட்சத்தில் தான் அந்த நபர் தாக்கப்பட்டமைக்கான காரணம் தொடர்பாக முழுமையான செய்தி வெளிவரும். அதோட நீங்க அந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்க யோசிச்சிருப்பீங்க, ஒரு பெண் ஒருவரோட அந்த நபர் நின்றபடியா அவர் தாக்குதலுக்கு இலக்காக இருக்கிறார். அது என்னத்துக்காக இருக்குமோ, சிலவேளை ஒரு பண தேவைக்காக இருந்திருக்கலாம் அல்லது வேறு சில விடயங்களுக்காகவும் அந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் என்று உங்களுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதையும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருந்தா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.